நேயர்களே, இன்றைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில் திரு நந்தகுமார் ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே கழகத்திற்கு வந்திருக்கின்றார். ஆங்கில ஆசிரியர், தொடர்ச்சியாக கம்பன் கழகத்தோடு தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார். அங்கே தமிழ் ஆசிரியராகவும் கடமையாற்றுகின்ற திரு நந்தகுமார் அவர்களை இன்று நாம் அவருடைய அனுபவங்களின் ஊடாக சந்திக்கின்றோம். வணக்கம் திரு நந்தகுமார் அவர்களே. வணக்கம். ஒரு ஆங்கில ஆசிரியர், மிக நீண்ட காலமாக இலங்கையிலே ஆசிரியர் பணியாற்றிய பிறகு இந்த புலம்பெயர்ந்த ஒரு சூழலில் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்தில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் போகின்றீர்கள். ஆஸ்திரேலியாவிலே இந்த தமிழர்கள் குடிப்பரம்பல் எப்ப இருந்து ஆரம்பிக்குது? எனக்கு தெரிய 72ஆம் ஆண்டு அதற்கு முதல் வாக்கில் தொழில் நிமித்தமாக வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த ஒரு 2 வைத்தியர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதுக்கு பின்னர் 83 இந்த இனக்கலவரங்களோடு தான் பெருமளவில் வர ஆரம்பித்தார்கள். பின்னர் 90களிலே அது இன்னும் அதிகமாகியது. இங்கே போல, இங்கிலாந்து போல அல்லது லண்டனை போல தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல தமிழர்கள் இருக்கிறார்களா ஆஸ்திரேலியாவிலே? அது எங்களிடம் நிறையவே இருக்கிறது. நான் சிட்னியிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு மற்ற மாநிலங்களை பற்றி அதிகம் தெரியாது. சிட்னியிலே ஹோம்புஷ் என்ற ஒரு புறநகர் இருக்கிறது. அதை குட்டி யாழ்ப்பாணம் என்று ஒரு காலத்திலே சொல்வார்கள். அங்குள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையில் ஒரு காலத்திலே 42% மாணவர்கள் ஈழத்தமிழ் மாணவர்களாக அரசாங்க பாடசாலையில். ஆகையினாலே அந்த பாடசாலையிலே தமிழையும் ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டி இருந்தது. அது இன்னமும் தொடர்கிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இப்பொழுது காலடி வைத்து கொஞ்சம் அவர்கள் தம்மை நிலைநிறுத்திய பின்னாலே கொஞ்சம் தொழில் வாய்ப்பை பெற்று பணம் சேகரித்து சொந்தமாக வீடு வாங்க தொடங்கிய காலத்திலே அவர்கள் இப்பொழுது பென்னில் ஹில், துங்காபி, வென்வத்தில் போன்ற பகுதிகளுக்கு பரம்பிவிட்டார்கள். இது அங்க உடைய வாழ்வு, தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருக்குது? அவர்களுடைய கலை கலாச்சார உணர்வுகளோடு அந்த வாழ்வை தொடரக்கூடியதா இருக்குதா? ஆஸ்திரேலியாவில் அரசாங்கம் உதவி செய்தா? ஆஸ்திரேலியா ஏனைய மேற்கத்திய நாடுகளை போலவே ஒரு பல்கலாசார நாடு என்பதிலும் அந்த பல்கலாசாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாடு. அவர்கள் தங்கள் விழுமியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அதே வேளையில் நம்முடைய பாரம்பரியத்தையும் தனித்துவத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பொலியையும் பேண வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பாடசாலைகளை நடத்துவதற்கு உதவி செய்கிறார்கள், பண உதவி செய்கிறார்கள், சமூக நிறுவனங்களுக்கு நிதி உதவி செய்கிறார்கள். இந்த திட்டங்களுக்கு அவ்வப்போது நிதி உதவி கொடுத்து வந்திருக்கிறார்கள். நாம் அங்கே போய் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட காரணத்தினாலே நம்மவர்கள் பெறுகிற நிதி உதவி இப்பொழுது குறைந்து விட்டது. ஆனாலும் நம்முடைய நிறுவனங்கள் பல ஏற்கனவே அந்த உதவிகளை பெற்று வந்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்திடமிருந்து நிறையவே உதவிகள் இருந்து வந்திருக்கின்றன. ஒரு தமிழ் ஆசிரியராக, ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்து எப்படி ஒரு தமிழ் ஆசிரியராக நீங்க மாறுகிறீர்கள்? ஆங்கில ஆசிரியராக என்னுடைய கிராமத்து, அதாவது என்னுடைய நகரத்தில் இருந்து விட்டு இங்கே தமிழர் ஆசிரியராக மாறுவது கஷ்டமாக இல்லை. ஏனென்றால் அங்கே நான் 2ஆம் மொழியாக ஆங்கிலத்தை கற்பித்தேன், இங்கே 2ஆம் மொழியாக தமிழை கற்பிக்கிறேன். ஆகவே அந்த நுட்பங்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவை. நான் கற்பிக்கிற மொழி மட்டுமே வேறு. ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வித்தியாசமான பாடத்திட்டங்கள். அந்த பாடத்திட்டங்களுக்குள்ள எப்படி எங்களுடைய சமூகம் அதுக்குள்ள எப்படி வாழ பழகி கொண்டது? என்னடா இப்போ ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கல, அதை பற்றி சொல்லுங்க. 8 விதமான மாநில அரசாங்கங்களும் வேறு பிரதேச அரசாங்கங்களும் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு அரசாங்கமும் தமக்கென்று சட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே கல்வி திட்டங்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதை பொதுமைப்படுத்தி ஒரே ஆஸ்திரேலியா பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆகவே இந்த மொழிகளுக்கு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் மொழிகளுக்கென்று அந்த இடத்தை ஒதுக்குகிறார்கள். அதிலே எந்த விதமான வேறுபாடும் இருக்கவில்லை. ஆகவே இப்போ உதாரணமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தமிழ் மொழிக்கு, அதாவது மொழிகளுக்கென்று, சமூக மொழிகளுக்கென்று பாடத்திட்டத்தை தனியாக வகுத்திருக்கிறார்கள். ஒரு பொதுவான பாடத்திட்டம். அதை வைத்துக்கொண்டு பிறகு ஒவ்வொரு மொழிகளும் தமக்கென்று அந்த பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அதே போல நாங்களும் எங்களுக்கென்று அந்த பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறோம்.
அதிலே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அமரர் கலாநிதி வேந்தனார் இளங்கோ அவர்களுடைய பங்களிப்பு இதில் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குவதிலும் அதனை முன்னிறுத்துவதிலும் அவர் மிக பெரிதவி பாடுபட்டிருக்கிறார். அவர் வேந்தனார் அங்க இருந்திருக்கிறார். வேந்தனார் இளங்கோவினுடைய பாடத்திட்டத்தை அமைப்பதற்கு தமிழ் பாடத்திட்டம் இப்ப எல்லோரும் அந்த பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இப்ப அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்க நிதியுதவி பெறும் பாடசாலைகள் என்றால் அந்த அரசாங்க பாடத்திட்டத்தையே கைக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். அரசாங்க பாடத்திட்டத்தில் எப்படி தமிழ் உள்ளுக்கு போகுது? அவர்கள் சமூக மொழிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆகவே சமூக மொழிகளிலே தமிழும் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனாலே அந்த தமிழ் பாடத்திட்டம் வந்திருக்கிறது. நாங்கள் தமிழை எங்களுடைய மாணவர்களுக்கு கற்பிக்கிற பொழுது அந்த பாடத்திட்டத்தை அடியொற்றியே கற்பிக்க வேண்டும். அதனுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் 11, 12வது வகுப்பில் அவர்கள் HSCA என்று சொல்லப்படுகிற இந்த இங்குள்ள அட்வான்ஸ் லெவலுக்கு இணையான HSCA பரீட்சையிலே தமிழ் ஒரு 2 யூனிட் பாடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே மொத்தமாக 10 யூனிட்டுகள் எடுக்க வேண்டும் என்றால் தமிழ் 2 யூனிட் அந்த தரத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே இப்ப தமிழினுடைய வளர்ச்சி அரசாங்கத்தின் ஊடாக வளர்க்கப்படுகிறதா? அதை நிச்சயமாக சொல்ல. அதை எப்படி விளங்கப்படுத்துவீங்க? இப்ப கல்விக்கு ஊக்கம் கொடுக்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் வந்து கற்பதற்கு உதவி செய்கிறார்கள். நிதியுதவி செய்வதன் மூலம் நாங்கள் பாடசாலைகளை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அவை மிக குறைந்த கட்டணமே மாணவர்களிடமிருந்து அறவிடுகிறோம். ஒரு $5 மட்டுமே அறவிடுகிறோம் மாதத்துக்கு. அது சாதாரண செலவுகளுக்காக. ஏனைய செலவினங்கள் எல்லாமே அரசாங்கமே பொறுப்பேற்கிறது. அது அது ஒரு காரணம் என்று சொல்லலாம். அடுத்தது உயர் வகுப்பிலே தமிழ் வந்ததனாலே தமிழை படிக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆர்வப்படுகிறார்கள். இப்பொழுது நான் சென்ற பொழுது கிட்டத்தட்ட 60 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழை HSCயிலே ஒரு பாடமாக எடுத்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் வந்து கம்பன் கழகத்துடனான தொடர்பு எப்படி, அங்க இலங்கையில எப்படி கம்பன் கழகத்தினுடனான தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டது? நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நான் கல்வி கற்றுக்கொண்டிருந்தேன். புங்குடுதீவில கல்வி கற்பித்தீர்கள், அதுக்கு பிறகு இந்த கல்லூரிக்கு வரீங்க. நான் படிக்கிற காலத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்தேன் என்னுடைய உயர்கல்வி. அங்கே என்னுடைய ஆசிரியர்கள் தேவன் யாழ்ப்பாணம், வித்வான் ஆறுமுகம், வித்வான் வேலன், சிவராமலிங்கம் என்று ஆசிரியர்கள் இருந்தார்கள். என்னுடைய நண்பர் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் நானும் அடுத்தடுத்த வகுப்பில் இருந்தோம். நாங்கள் சேர்ந்து பட்டிமன்றங்கள் பேசிக் கொண்டிருப்போம். அப்பொழுது கம்பன் கழகத்தை தோற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நாங்கள் கம்பன் கழகத்தை 80ஆம் ஆண்டு அங்கே தோற்றுவித்தோம். அதுக்கு பிறகு 95ஆம் ஆண்டு நான் புலம்பெயரும் வரைக்கும் நான் அங்கே அந்த கம்பன் கழகத்தில் இருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் புலப்பெயரோடு அவர்கள் கொழும்பு சென்று விட்டார்கள். அதுக்கு பிறகு கொழும்பிலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் புலம்பெயர்ந்து வந்த பின்னாலே ஆஸ்திரேலியாவிலே இப்பொழுது அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கம்பன் கழகத்தினுடைய ஆரம்பம் வெறுமனே பிரசங்கங்கள் மட்டும்தான் இருந்ததா அல்லது வேறு என்னென்ன செயல்பாடுகள் இருந்தது கம்பன் கழகத்துல? நம்முடைய ஆரம்ப நோக்கம் இந்த தமிழ் இலக்கிய ரசனையை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பது. அது 80ஆம் ஆண்டிலிருந்து அதை செய்து கொண்டு வந்தோம். ஆகவே விழாக்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்தோம். அதற்கு முன்னரே கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் தனியாக ஆலய பிரசங்கங்களும் ஏனைய இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அது கம்பன் கழகம் வந்த பின்னாலே கம்பன் கழகத்தினுடைய உயர்வுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. அதைவிட ஒரு காலத்திலே நாம் கலை நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத சூழல் இருந்த பொழுது, நெருக்கடியான ஊரடங்கு சட்டங்கள் இருந்த பொழுதெல்லாம் நாங்கள் இரவிரவாக விழாக்களை நடத்தி இருக்கிறோம். இரவிரவாக பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை ஆலயங்களிலே நடத்தி இருக்கிறோம். அப்பொழுது மின்சாரம் கூட கிடையாது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியிலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிற ஒரு சமூகத்துக்கு தமிழினத்தினுடைய பெருமையை, அதனுடைய வீரத்தை, அதனுடைய தமிழினுடைய மேன்மையை எடுத்து சென்றிருக்கிறோம் இந்த இலக்கியங்களூடாக. இப்ப கம்பன் கழகம் அதுக்கு பிறகு நீங்கள் இங்க வாரீங்கள், எங்க ஆஸ்திரேலியாவுக்கு வாரீங்கள். கம்பன் கழகத்தினுடைய ஸ்தாபிதம் இங்க எப்ப ஆரம்பிக்குது? 2006ஆம் ஆண்டு சிட்னியிலே ஒரு உலக சைவ மாநாடு நடந்தது. அதற்கு நான் கம்பவாரதி அவர்களை வர வேண்டும் என்று அழைத்திருந்தேன். அவர் வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஒரு தொண்டனாக அங்கு சிறு பையனாக கம்பன் விழாவை பார்த்து ரசித்த ஜெயராம் என்ற பையன், அவன் இங்கே பல்கலைக்கழகத்திலே படித்துக்கொண்டு ஒரு இசைக்கலைஞனாகவும் இருந்திருக்கிறான். அவன் ஆசைப்பட்டு தான் கம்பன் கழகம் தொடங்க வேண்டும் என்று கம்பவாரதி வந்த பொழுது சிட்னியிலே ஒன்றை தோற்றுவித்தார். அந்த அவருடைய வருகையை ஒட்டி அந்த நிகழ்ச்சி அமைந்தது. அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்ப என்ன செய்றீங்க கம்பன் கழகத்தின் ஊடாக? இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவிலிருந்து பிரபல கலைஞர்கள் வருகிற பொழுது இசை நிகழ்ச்சிகளை நடத்துவோம். மற்றபடி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஒரு
ஏதாவது ஒரு இயல் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இயல் நிகழ்ச்சி என்பது, அதாவது சிந்தனைக்கு வேலை கொடுக்கிற இயல் நிகழ்ச்சிகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. பெரும்பாலும் இசைக்கும் நாட்டியத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை புலம்பெயர்ந்த தமிழர்கள் இயலுக்கு கொடுப்பதில்லை. எழுத்து, வாசிப்பு, கவிதை, கட்டுரை, பேச்சு என்பது எல்லாம் குறைந்த அளவிலேயே இருக்கிறது. அதனையே நாங்கள் முன்னிறுத்துகிறோம். இப்ப எப்படி அப்ப வெறுமனே மேடை பேச்சுகள் ஊடாக ஒரு சமூகத்திற்கு போதுமான அளவு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, ஆனால் முதலிலே இந்த தாகம் உள்ளவர்களை இழுக்க வேண்டும். அதுக்கு விழாக்கள் பெரிதும் உணவு செய்கின்றன. நாம் சாதாரணமாக ஒரு அழைப்பு விடுத்தாலே கிட்டத்தட்ட 200 பேர் அழைப்பில்லாமலே வருவார்கள். எங்க ஒரு விழாவுக்கு? ஆஸ்திரேலியாவில். ஆம், கம்பன் விழா என்றால் அங்கே பாட்டு இருக்காது, வேறு நாடகங்கள் இருக்காது, தனியே பேச்சை கேட்பதற்கு மட்டுமே 200 பேர் வந்து சேர்வார்கள். அழைப்புதலையும் சேர்த்து விட்டால் ஒரு 380 பேர் வந்து சேர்வார்கள். அந்த அளவிலே அந்த வரவேற்பு இருக்கிறது. விரும்புபவர்களை வைத்துக்கொண்டு இனி அடுத்த கட்டமாக இளையோர்களை நாங்கள் உள்ளிழுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். இளையோர்களுக்கு அந்த சுவை வந்தால்தான் இளையோர்கள் தொடர்ந்து இந்த இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில மேடை பேச்சுகள், பட்டிமன்றங்கள் எவ்வளவு தூரம் மக்களுக்கு பிரயோசனமா இருக்கு? ஏன்னா பட்டிமன்றங்கள் இப்ப அழுத்து போயிட்டது மக்களுக்கு. ஏன்னா தொலைக்காட்சியிலையும் பட்டிமன்றம், மேடையிலையும் பட்டிமன்றம், ஒரு தலைப்புகளை பார்த்தா கஷ்டமா இருக்கு மனசுக்கு. பட்டிமன்றங்கள் எவ்வளவு தூரம் பிரயோசனமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது ஒரு இலக்கிய வடிவம். அதை எப்படி யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. உதாரணமாக ஒரு சஞ்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலே பல இப்பொழுது வெளிநாடு வந்த பின்னர் ஏராளமான சஞ்சிகள் வருகின்ற, யாரும் இதையும் எழுதலாம் என்று வந்துவிட்டது. ஆகவே எழுத்தெல்லாமே கூடாது என்ற அர்த்தம் அல்ல, நாம் தெரிந்தெடுத்து வாசிக்க வேண்டும். அதே போல நிகழ்ச்சிகளை, பட்டிமன்ற வடிவத்தை பல பேர் பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் அது ஒரு சரியான வடிவம் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த வடிவத்தை பயன்படுத்தி இன்னமும் சரியான கருத்தை, தகவலை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சஞ்சிகை, வெண்ணிலவு சஞ்சிகை, நீங்கள் ஒரு சஞ்சிகை ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள். இப்ப இந்த புலம்பெயர் நாடுகள்ல அங்கிருந்து வந்த உடனே ஒரு உத்வேகம் கொண்டு வரும், ஒரு சஞ்சிகை ஆரம்பிக்கணும் என்று 2-3 இதழ்களோட சஞ்சிகை நின்று போயிடும். திரும்ப பொருளாதார காரணம் என்று சொல்லுவார்கள். இது சரியா? நீங்கள் சொன்னது சரி. நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கும் பொருந்தும். ஏன்னா நான் நியூசிலாந்துக்கு வந்த பொழுது ஓக்லாந்திலே ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை பார்த்தேன். அவர்கள் இந்த போட்டோ பிரதி இயந்திரத்திலே கொப்பி பண்ணி அந்த விழா நிகழ்ச்சியை தொகுத்தார்கள். பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்தது. மனத்திலே கவலையாக இருந்தது. இப்படி ஒரு வசதி படைத்த நாட்டிலே நியூசிலாந்துல இருந்து என்ன சஞ்சிகை வந்தது ஞாபகப்படுத்துங்க. பண்ணியிருப்பார்கள். ஒரு ஃபார்மேட்டிங் கிடையாது, சும்மா ஒரு மஞ்சள் ஒரு மஞ்சள் காயத்தை ஒரு அட்டையாக போடுவார்கள். அப்படி ஒரு பார்ப்பதற்கு கவர்ச்சி இராது, ஒரு இதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் வராது. ஆகவே நான் பார்த்தேன், இவர்கள் இப்படி ஒரு வசதி உள்ள நாட்டிலே ஏன் இதை செய்ய முடியாமல் இருக்கிறது, நான் ஒன்று செய்து பார்ப்போமே என்றுதான் நான் சஞ்சியை வெளியிட நினைத்தேன். அது வெள்ளையானையை வைத்து தீனி போட்ட கதையாக முடிந்து விட்டது. ஆகவே என்னுடைய சொந்த பணத்தை யாரும் சந்தியை வாங்க மாட்டார்கள். அது அடுத்த பிரச்சனை. இப்பொழுதெல்லாம் நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சந்தியை இலவசமாக கொடுக்கிறார்கள். இலவசமாக கொடுக்கிறார்கள். இங்கே இன்னமும் ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி சாத்தியம் என்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சிட்னியிலே கலப்பை என்ற ஒரு காலாண்டு இதழ் இப்பொழுது 15 வருடங்களுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதனுடைய அந்த பெருமையை சொல்லி மாளாது. நான் உண்மையாக பிரமித்து போன விடயங்களில் அது ஒன்று. இது எத்தனை சஞ்சிகைகள் வருது சிட்னியில இருந்து? சிட்னியிலே தென்றல் என்ற ஒரு சஞ்சிகை, தமிழோசை என்ற ஒரு சஞ்சிகை, இரண்டும் இலவசமாக வருகிறது. தென்றலை நண்பர் ஜோன் நிவன் என்ற ஒரு தமிழக நண்பர் நடத்துகிறார். இப்பொழுது தமிழோசையை மாத்தலை சோமு ஆசிரியராக இருந்து செய்கிறார். அதைவிட மெல்லினம் என்ற ஒரு சஞ்சிகை வருகிறது. அது சிட்னியிலிருந்து வரவில்லை, மெல்பர்னிலிருந்து வருவதாக இருக்க வேண்டும். ஆனால் சிட்னிக்கு அந்த சஞ்சிகை கிடைக்கிறது. 2 தமிழ் உலகம் என்ற ஒரு சஞ்சிகை வந்துச்சு 90களில். அதுக்கு நான் இலங்கையில நிருபராக இருந்திருக்கிறேன். இலங்கையிலிருந்து செய்திகளையும் கட்டுரைகளையும் தொகுத்து தந்திருக்கிறேன் அந்த நேரத்தில். அவை வந்து இப்ப சஞ்சிகைகள் மற்றும் இந்த சமூக இலக்கியங்களினுடைய போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தமிழர்களுக்கு பிரயோசனமான முறையில இந்த சஞ்சிகைகள் இயங்குதா? இந்த சமூக இலக்கியங்கள் பிரயோசனமா இருக்குதா? இப்ப வாசிப்பு என்பது இப்பொழுது பெரும்பாலும் பத்திரிகைகளை தாண்டி இப்பொழுது இணையத்துக்கு போய்விட்டது. பெரும்பாலும் பத்திரிகைகளை வைத்து வாசிப்பவர்களுடைய தொகை மிக மிக குறைந்து கொண்டு போகிறது. என்றாலும் அந்த சஞ்சிகைகளுடைய அந்த தேவை இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன்.
அது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது, எத்தனை பேர் அதை வாசிக்கிறார்கள் என்பதுக்கு ஒரு சரியான மதிப்பீடு இதுவரை நடத்தப்படவில்லை. எல்லோரும் சஞ்சிகளை அடித்து விடுகிறார்கள் தவிர அதில் எத்தனை பேர் உண்மையான வாசகர்கள், அது எத்தனை பேருக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த கணிப்பீடு இன்னமும் முழுமையாக நடத்தப்படவில்லை. நான் நினைக்கிறேன் அதை பற்றி யாராவது உண்மையிலேயே ஒரு உண்மையான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். ஆனா இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல, இப்ப இங்கிலாந்தை பொறுத்தளவில், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடாவை பொறுத்தளவில் தரமான சீரிய சஞ்சிகைகள் பத்திரிகைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இங்க இருந்து வார பத்திரிகைகளோ சஞ்சிகைகளோ, இப்ப இங்க நாளிகை மற்றும் அஞ்சல் பத்திரிகை, நாளிகை போன்ற சஞ்சிகைகள் மற்றும் பிரான்ஸ்ல இருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகள், கனடால இருந்து தாய் வீடு மிகப்பெரிய பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. 500 பக்கத்துக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொன்றும் நல்ல தரமான கட்டுரைகள். இப்போ ஒரு பக்கம் விளம்பரமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்டுரைகள். இப்ப இப்படியான சாத்தியப்பாடுகள் இல்லாமல் இல்ல இருக்குது. இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப எதிர்காலத்துல ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய இந்த போக்கு போக பிரயோசனமா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இருக்கும் என்றே நினைக்கிறேன். ஏனென்றால் எந்த காலத்திலும் இந்த இலக்கியத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அது எந்த சூழலிலும் அந்த கூட்டம் நின்று விடவில்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தினுடைய தேவையை நிறைவு செய்ய யாரோ ஒருவர் எழுதி கொண்டுதான் இருக்க போகிறார். எழுதி கொண்டிருப்பதை யாரோ ஒருவர் பிரசித்துக் கொண்டே இருக்க போகிறார். இந்த தமிழ் சமூகம், தமிழ் கல்வி, இந்த தமிழ் கலாச்சாரம், இந்த பேச்சுக்கள் தொடர்ச்சியாக எங்கள் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் கல்விக்கு போதுமான அளவு இளைஞர்கள், பிள்ளைகள் மத்தியில வரவேற்பு இருக்குதா? நல்ல கேள்வி. என்னவென்றால், கற்பித்தலிலே முக்கியமான 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று எதனை கற்பிக்கிறோம், அடுத்தது எப்படி கற்பிக்கிறோம். எதனை கற்பிக்கிறோம் என்பதிலே தான் பாடத்திட்டம் அடங்குகிறது. ஆனால் அதை சுவைப்பட சொல்வது, ஆங்கிலத்திலே இந்த வங்கிகளிலே சொல்வார்கள் டிலைட்டிங் கஸ்டமர்ஸ் என்று. அதே போல இந்த பாடசாலைகள் மாணவர்களை பரவசமூட்டுவதாக இருக்க வேண்டும். பரவசப்படுத்தாத எந்த கல்வியும் பயன்படாது. எங்களுடைய பிரச்சனை அது ஆஸ்திரேலியாவாக இருந்தால் இங்கிலாந்தாக இருந்தால் என்ன, ஒரே விதமான பிரச்சனையை நான் கேள்விப்படுகிறேன். என்னவென்றால், குழந்தைகள் ஒரு கட்டம் வந்தவுடனே படிப்பு தமிழ் வேண்டாம் என்று நிற்கிற ஒரு போக்கு இருக்கிறது. சோர்வடைந்து விடுகிறார்கள். அதுக்கு காரணம் அது அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த பரவசமூட்டுவதாக அந்த கல்வி இல்லை, கல்வி முறை, அதாவது கற்பித்தல் இல்லை. அதை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் பலவற்றில் இப்ப தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ முன்னோறி இருக்கிறோமே, ஏதாவது ஒரு வகுப்பறையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் பூச்சியம் தான். எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? வாய்ப்பில்லை. எங்களால் முடியாதா? எங்களுக்கு வசதி இல்லையா? ஒவ்வொரு வீட்டிலும் வீடியோ கேமரா இருக்கிறது. ஆனாலும் எத்தனை வகுப்புகளில் நாங்கள் பிள்ளைகளை அந்த இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அந்த பக்கம் கொண்டு போயிருக்கிறோம். நாங்கள் மிக மிக குறைவாகவே நாங்கள் அதில் இருக்கிறோம். இன்னமும் நம்முடைய பாரம்பரிய சிந்தனைகள் நம்மை விட்டு போகவில்லை என்பதுவே என்னுடைய கருத்து. இல்ல, இப்ப பாரம்பரிய சிந்தனை இருக்க வேணும்ன்றீங்களா, இருக்கக்கூடாதுன்றீங்களா? நான் பாரம்பரிய சிந்தனைன்னு சொல்றது கல்வி முறையிலே பாரம்பரிய சிந்தனைகளிலே மாற்றம் வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். நீங்க செய்திருக்கிறீங்களா? ஆஸ்திரேலியாவில் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்யல, இல்ல பூரணமாக முடிக்க முடியவில்லை. ஏன் முடியல? உங்களால ஏன் முடியல? இல்ல, என்னுடைய நேரம் எனக்கு போதாமல் இருக்கிறது. நான் ஏதாவது ஒன்று செய்து முடிக்க வேண்டும் என்றால் இது நம்முடைய, அதாவது பார்க்கிற தொழிலை விட்டுவிட்டு அதுக்கு மேலதிகமாக ஏதாவது நேரத்திலே செய்ய வேண்டிய வேலை. ஆகவே அதை சிறிதாகத்தான் இப்பொழுது கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஆனால் என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார்கள். HSC வகுப்பு மாணவர்கள், அவர்களுக்கு ஒரு தகவலை நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவே கொடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இமெயில் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு வேண்டிய உரைப்பகுதிகளை அனுப்புகிறோம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேலை கொடுக்கிறோம். சிறிதாக இதை அடுத்த வகுப்புகளுக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்பதுவே என்னுடைய எண்ணம். இப்ப நீங்க சொன்னீங்க, எல்லா இடத்திலையும் தமிழ் கற்பிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் என்ற ஒரு உணர்வு வந்திருக்கா? எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த உணர்வு இருக்கிறது. அதை பொதுமைப்படுத்தி மற்றவர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தி ஒன்று திரட்டி செயற்படுவதே இப்பொழுது முக்கியமான வேலை. அதையே நான் நினைக்கிறேன் அடுத்த திட்டமாக நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப நீங்க லண்டன்ல நீங்கள் இந்த தமிழ் கல்வி தொடர்பான ஒரு ஆர்வத்தோட ஈடுபட்டீர்கள், இங்க ஒரு கூட்டம் வைத்தீர்கள். எப்படி இருந்தது அந்த மனநிலை உங்களுக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் நண்பரிடம் சொன்னேன், இங்கே நான் தமிழ் ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும் என்று. 4 பாடசாலைகளில் இருந்து வந்தார்கள்.
முதல் சுற்றாக அங்குள்ள பாடசாலைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாடசாலைகளை பற்றி பேசினார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிய முறையை பார்த்த பொழுது சில பிரச்சனைகள் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஒன்று, இப்படி பரவசப்படுத்தி கல்வியை ஊட்டுவது அல்லது இந்த மாணவர்கள் இடையிலே நிற்பதை பற்றி எப்படி தவிர்க்கலாம் என்பது அது பொதுவான பிரச்சனையை பார்த்தேன். அந்த பிரச்சனையை பார்த்த பொழுதுதான் நான் நினைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னும் பல பாடசாலைகள் இருக்கின்றன, நாங்கள் இன்னும் ஒன்றாக சேரவில்லை என்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற 10 பாடசாலைகளையும் நாங்கள் வருடத்தில் 2 தடவையாவது சந்திக்கிறோம். அவை லண்டன்ல இருக்கிற பாடசாலைகள் கிட்டத்தட்ட 40 பாடசாலைகள் இருக்கின்றன. இவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது சந்தித்து தமக்குள்ளே பேச வேண்டும். சரி, ஏன் பேச வேணும்? இல்லை, ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு கல்வி முறை என்ன கற்பிக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு தமிழ் பாடசாலையும் ஒன்று தெரியாவிட்டால் யார் என்ன கற்பிக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு பாடசாலை கற்பிக்கிறது ஏன் மற்ற பாடசாலை தெரிஞ்சு கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஷேரிங் பெஸ்ட் பிராக்டிசஸ் என்று சொல்வார்கள். ஒருவர் நன்றாக எதை செய்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ளவும், நான் நன்றாக செய்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்வதை மற்றவர்களுக்கு சொல்லி அதில் உள்ள சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளவும் இப்படியான ஒரு பங்கு பெற்றலும் ஒரு பகிர்தலும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இவர்கள் தமக்குள்ளே ஒன்று கூட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு மனக்குறையா உங்களுக்கு தெரியுதா? உண்மையிலேயே குறையாக இருக்கிறது. லண்டன்ல உள்ள தமிழ் பாடசாலைகள் ஒற்றுமையாக இல்லை என்ற ஒரு பார்வை உங்களுக்கு விளங்குதா? நீங்க சிட்னில இருந்து வந்து பாக்குற நேரத்தில் நான் ஒற்றுமையாக இல்லையா என்பது அந்த கேள்விக்கு போகவில்லை. ஆனால் ஒன்றுபட்டு செயற்படவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? விளங்கல. ஒற்றுமையாக இல்ல, ஒன்றுபட்டு செயல்படவில்லை, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நாங்கள் 2 குடும்பங்கள் இருக்கிறது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஆனால் ஒன்றுபட்டு செயற்படவில்லை என்பது நாங்கள் ஒரு வேலை திட்டத்தில் இணைந்து செயற்படுகிறோமா என்பது வேறு. இப்ப இந்த செமினார் வந்து உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா? இந்த பாடசாலைகளை ஒன்று கூட்டி பார்த்த விஷயத்துல நீங்க எப்படி வேற என்னத்தை உணர்ந்தீங்க? நான் தமிழ் பாடசாலைகளை இல்ல, நான் பார்த்த விடயத்திலே நான் அங்கு ஆஸ்திரேலியாவிலே நான் பரீட்சித்து பார்த்த சில விடயங்களை அங்கு அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை, அவர்கள் அந்த சில நுட்பங்களை அவர்களுக்கு சொல்லினேன். அவர்கள் அதை ரசித்து கேட்டார்கள். அது எனக்கு என்ன நுட்பம்? அதாவது ஒரு வாசிப்பு பாடம் என்றால் அதில் என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பது, அது தமிழ் பிள்ளைகளுக்கு என்ன ஆசிரியர்கள் எதை கவனிக்க வேண்டும், எதை முக்கியமாக அதிலே செலுத்த வேண்டும் என்பது. மற்றது பாடத்திட்டத்தை அல்லது ஒரு பாடத்தை நடத்துகிற பொழுது அது பற்றிய விடயங்களை மேலும் ஒரு வகுப்பறை கற்பித்தலை எப்படி இன்னும் பயனுள்ளதாக்குவது, இன்னும் புதுமையாக்குவது அல்லது இன்னும் சுவாரஸ்யமாக்குவது போன்ற விடயங்களை நாங்கள் மீண்டும் செவ்வாய்க்கிழமை ஒரு சந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் அதை பற்றி மேலும் பேச இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு சுவாரஸ்யமான ஒரு தமிழை கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை பூரணப்படுத்துறதுக்கான பாடத்திட்டம் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்ல, இப்படித்தான் பார்க்க வேண்டும். என்னவென்றால், நாங்கள் சுயாதீனமாக ஒரு பாடத்திட்டத்தை நடத்த முடியாது. அரசாங்கம் ஒரு பொதுவான பாடத்திட்டம் வைத்திருக்கிறது, what we call generic framework. அதுக்கு அடிப்படையாகத்தான் சமூக மொழிகள் தமக்கென்று ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிய பாடத்திட்டத்தின் ஊடாக, ஆனால் அந்த பாடத்திட்டம் மொழியை, கலையை, பண்பாட்டை, நம்முடைய விழுமியங்களை உள்வாங்கியபடியே இருக்கிறது. ஆகவே நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதற்கு வழி அங்கே இருக்கிறது. அதற்கேற்றவாறு பாடப்பகுதிகளை, உரைப்பகுதிகளை தயாரித்து அதை நடத்த வேண்டிய தேவை அங்கே இருக்கிறது. அது முடியும் என்றே நான் நினைக்கிறேன். அடுத்த சமூக மொழிகளினுடைய நிலவரம், புலம்பெயர்ந்த பிறகு சமூக மொழிகளினுடைய நிலவரம் மிகவும் தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்கும் ஒரு ஆபத்தான நிலைமையா இருப்பதை பல சமூக நிறுவனங்கள் வெளிப்படையாகவே தெரிவிக்கின்றன. இங்க வந்தா பிறகு பஞ்சாபி, குஜராத்தி, வங்காளி போன்ற மொழிகளுக்கும் கூட அவர்கள் இந்த சமூக பாடத்திட்டங்களின் ஊடாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மொழியை கற்பிக்க வேண்டும் என்கின்ற கவலையோடு அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் என்ன பிரச்சனைன்னா, ஒரு முழுமையாக இடம்பெயர்ந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டது இல்லையா? இப்ப இலங்கையில ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கணும், மற்ற எல்லாரும் வெளிநாடுகள் இருக்கணும். ஆகவே இந்த மொழி ஊடாடல் எவ்வாறு கொண்டு போகணும் எங்கட பிள்ளைகளுக்கு, எப்படி எங்கட பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்? தமிழை பேச்சு மொழியாக வைத்திருக்க வேண்டும். இது அடிப்படை. இந்த பேச்சு மொழியாக வைத்திருக்காத எந்த மொழியும் நிலைத்திருக்க முடியாது. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதே வேளையில்
சாதாரண அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல், இந்த 4 திறன்களையும் கவனிக்கக்கூடியதாக கல்வி முறை இருக்க வேண்டும், கற்பித்தல் முறை இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல சமூக மொழிகளுக்குள்ளே பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை எதை கற்கிறார்கள் என்றால் இந்த பேச்சு மொழியை அடிப்படையாக வைத்து தான் சொல்கிறார்கள். திரு நந்தகுமார் எங்களோடு இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார் ஆசிரியர். அங்குள்ள பாடங்கள் மற்றும் தமிழ் சமூக உணர்வுகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இடைவேளை தொடர்ந்து பேசுவோம். உங்கள் தீபம் தொலைக்காட்சியில் காவிய கவிஞர் கண்ணதாசன் சிட்னியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கும் ஆசிரியர் நந்தகுமாரோடு நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்களுக்கு தமிழ் கல்வி எவ்வாறு இலகுவாக சென்று சேர வேண்டும் என்கின்ற பரிந்துரைகளை அவருடைய கல்விக்கூடத்தின் ஊடாக பல இடங்களில் செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பாடசாலைகள் இங்கே பிரித்தானியாவில் வந்து பார்க்கும் பொழுது பாடசாலைகளுக்கிடையே ஒற்றுமை இல்லை அல்லது அவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றார்கள் இல்லை என்ற ஒரு விடயத்தை, அது ஒரு குறைபாடா குற்றச்சாட்டா ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் திரு நந்தகுமார். இது சரியா? உங்களோடும் உரையாட விரும்புகின்றோம். எமது தொலைபேசி இலக்கத்திற்கு வாருங்கள். 00442008 8141818 என்பது எமது தொலைபேசி இலக்கம். சரி, இப்பொழுது இந்த தமிழ் பாடசாலைகளுக்கு இடையிலான ஒற்றுமையின்மையோ அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒன்றாக கூடியிருந்து பேசி தமிழ் கல்வியை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பில்லாமல் இருப்பதற்கான காரணம் நிர்வாகமா என்ற கேள்விக்கு என்ன பதில்? தீர்மானங்களை எடுப்பது நிர்வாகமே என்றபடியால் நான் நிர்வாகம் என்றுதான் சொல்வேன். ஆகவே இந்த நிர்வாகத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, ஒன்று ஒரு பாடசாலை நன்றாக ஒரு பிரகாசமாக வந்து கொண்டிருக்கிற நேரம் வேறு ஆட்கள் கைப்பற்ற முனைகிறார்கள். அது ஆஸ்திரேலியாவிலும் இருக்கா? இல்லை, ஆஸ்திரேலியா பாடசாலைகளிலே, அதாவது எங்களுடைய சிட்னியில் நடக்கிற பாடசாலைகளிலே பெற்றோர்களே நிர்வாகிகளை தெரிவு செய்கிறார்கள் தேர்தல் மூலமாக. ஆகவே அங்கே பெற்றோராக இருந்தால்தான் ஒருவர் நிர்வாகியாக இருக்க முடியும். ஆகவே அங்கு அப்படி வந்தாலும் ஒரு வருடம்தான் ஒருவர் இருப்பார். அடுத்த வருடத்தில் இன்னும் ஒரு நிர்வாகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அங்கே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. பாடசாலையில என்ன வருமானம் வரும்? ஒரு தமிழ் பாடசாலையிலிருந்து என்ன வருமானம் வரும்? எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ் பாடசாலையில் நிர்வாகியாக போகிறதற்கு செலவு இருக்குமே தவிர வருமானம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்ப ஏன் அந்த பாடசாலையை கைப்பற்ற நினைக்கிறார்கள்? என்ன காரணத்துக்காக? எனக்கு இந்த சூழல் என்ன என்று தெரியாது. ஆகையினால் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் அது ஒரு உண்மையிலேயே நேரத்தை உறிஞ்சுகிற, பொருளை உறிஞ்சுகிற ஒரு செயற்பாடு. ஒரே ஒரு நிறைவு என்னவென்றால், நான் ஏதோ சமூகத்துக்கு செய்கிறேன் என்ற நிறைவு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது என்னுடைய சிட்னி அனுபவத்தை பொறுத்து வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். எங்களுடைய பாடசாலைகள் எவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்றன, ஏன் இந்த பாடசாலைகள் ஒன்றுபட முடியவில்லை என்ற கேள்வியை ஆஸ்திரேலியாவில் இருந்து திரு நந்தகுமார் எங்களிடம் கேட்கின்றார். அந்த கேள்விக்கு என்ன பதில்? நீங்களும் எங்களுடைய இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம், இப்பொழுதிருந்தே வரலாம். அடுத்தது, இந்த தமிழ் கல்வியினுடைய இந்த போக்கு சரியான ஒரு போக்கில போய்கொண்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த கேள்வியை மீண்டும் என்ன தமிழ் கல்வியினுடைய போக்கு சரி? ஒரு நேர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நாங்கள் சித்திரோடியில் பேசுறோம். வணக்கம், பேசுங்க. வணக்கம். என்னென்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட தெளிவா கேட்கணும். கிடக்கு எல்லா மக்களும் இதுவரை காலம் எங்களோட நாட்டில் இந்த படிப்பு விஷயத்துல எவ்வளவோ படிஞ்சு போனவர்கள் எல்லா திறங்களும் படிஞ்சு போனவங்களாம் இன்றைக்கு பெரும் பதவியிலும் பெரும் பட்டத்திலும் இருக்கணும். பேசுங்க. அந்த வகையில நாங்கள் இவ்வளவுக்கு இந்த இளம் சந்ததியினருக்கு நாங்கள் முழு ஊக்கம் கொடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க பிள்ளைகள் கற்றவருக்கு சொந்த இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில எங்களுடைய பிள்ளைகள் இல்ல, அதாவது இன்னைக்கு 90% இன்னைக்கு வசதி வாய்ந்த பிள்ளைகள் எல்லாம் கூட.
இந்த சண்டை இந்த நம்ம இலங்கையில் நடந்த சும்மா வந்து இந்த சண்டைக்கு பிறகு வந்து மக்கள் எல்லாம் சரியா கஷ்டப்படுதல் படிப்புன்ற சாமானே அது சரியா கட்டத்துக்கு வருது. நீங்க என்ன சொல்ல பாருங்க? அதை நான் சொல்றேன் வந்து படிப்பு வந்து மனிதனுக்கு கட்டாயம் சரி. அதாவது வந்து படிப்பு வந்து எப்பயும் வந்து ஒரு மனிதனுக்கு கட்டாயம் வேண்ட போவது இது வந்து அந்த படிப்புக்கு வந்து எந்த விதமான களங்கம் இல்லாம அந்த பிள்ளைகள் முன்பு இருந்த மாதிரி படித்து அந்த பிள்ளைகள் நல்ல முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் சொல்றதை நான் கேட்கிறேன். மிக நன்றி உங்களுக்கு, மிக நன்றி. சரி, கல்வியினுடைய முக்கியத்துவம் எப்பொழுதும் உணரப்பட்ட ஒன்று. அது எங்களுடைய சமூகத்தில கல்விதான் மூலதனம். ஆகவே இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் உணரப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்து. அடுத்தது, இப்ப தமிழ் பாடசாலைகள் வந்து சரியான முறையில பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையோடு செயல்படுகின்றனவா? இல்லை, பாடசாலைகள் செயற்படுகின்றன என்றால் நான் நினைக்கிறேன் அந்த கல்வி திட்டத்தின்படி அவர்கள் அடிப்படை திறன்களை வளர்க்கின்ற முயற்சியில் பேசல், எழுதுதல், வாசித்தல், கேட்டல், இந்த 4 திறன்களையும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குழந்தை தாய்மொழியில் பெறுகிற தேர்ச்சி அந்த குழந்தைக்கு ஏனைய மொழிகளை அறிகிற ஆற்றலை வளர்க்கிறது ஒன்று, சிந்திக்கிற ஆற்றலை மேம்படுத்துகிறது என்பது ஆராய்ச்சியாளர்கள் கண்ட உண்மை. அவை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவி இந்த மொழியை கற்பிக்க முனைவது. வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்க. ஹலோ, வணக்கம். என்னுடைய பேர் குமார் நாயகம். நான் தமிழ் நுண்கலை பாடசாலையில் இருந்து கலைக்கிறேன். சந்தோஷம், பேசுங்க குமார் நாயகம். இன்னொரு விஷயம், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். திரு நந்தகுமார் சொல்றார், சிட்னில இருந்து இங்க வந்து பாக்குற நேரத்துல இங்க உள்ள எங்களுடைய லண்டன் தமிழ் பாடசாலைகள் ஒற்றுமையாக இயங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது சரியா திரு குமார் நாயகம்? இல்ல, இங்கு உள்ள பாடசாலைகள் ஒற்றுமையாக இயங்குவதில்லை என்று சொல்வது ஒரு தவறான விடயம். ஆனால் நாங்கள் இங்க 40 பாடசாலை இருக்கின்றன. 40 பாடசாலைகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைத்து ஒரு பொதுவான செயலில் ஈடுபடுவதற்கு நாங்கள் ஒரு ஆள் அதை என்ன சொல்றது வழிநடத்துவதற்கு நாங்கள் இன்னும் முயலவில்லை. ஏன்னா அது இந்த நாட்டில் மிக ஒரு கஷ்டமான விஷயம். என்னன்னா டைம் வந்து மற்ற நாடுகளிலும் பார்க்க இங்க வந்து கொஞ்சம் லிமிட்டா தான் நாட்களுக்கு இருக்கு. நாங்கள் இப்ப ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு போய் பள்ளிக்கூடம் நடத்துறதுலயே எங்களுக்கு சரியான நேரம் எங்களுக்கு போயிடுது. அதை விட மற்ற விஷயங்களை நாங்கள் இப்ப வீக் டேஸ்லயே நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துற நேரம் மாத்திரமில்லை, வேற இதெல்லாம் நாங்கள் இன்னும் தயார்படுத்த வேண்டியிருக்கு. அந்த வீக்கெண்டில் நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு அடுத்து வந்து சுனாமி நடந்த பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட 11 பாடசாலைகள் சேர்ந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம் ஒரு பண்பைக்காக. அப்பொழுது அந்த 11 பாடசாலைகளும் மிகவும் ஒற்றுமையாகவும் அந்த நேரம் அவர்களிடம் இந்த மனநிலையும் வேறு ஒற்றுமையாக நாங்கள் அதை சாதித்து முடித்தோம். அப்பொழுது பலர் வந்து எங்களை கேட்டார்கள், நீங்கள் இதே பாவித்து எல்லா பாடசாலையும் ஒன்றுபடுத்தி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்கினால் என்று சொல்லி, நீங்கள் இப்ப நாங்கள் ஆலயங்கள் உதாரணமாக எடுக்கிறேன். ஆலயங்கள் 7 ஆலயங்கள் சேர்ந்து மிகவும் வருமானம் உள்ள ஆலயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றியம் ஒன்று தோன்றினார்கள். தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே அவர்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டது. இன்னும் ஒரு பிரச்சனை திரு குமார் நாயகம், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். இந்த நிர்வாகம் ஒரு பாடசாலை நல்லா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை வேற நிர்வாகம் கைப்பற்றுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு வருது. அது எங்க அது நடக்குது? ஏன் அந்த பிரச்சனை வருது? எனக்கு மிக கஷ்டமான நீங்க கேட்டிருக்கீங்க. என்னென்ன எங்களுக்கு அந்த அப்படி ஒரு இது நடந்தது. அது நான் சொன்னா, நான் அதுக்கு மறுமொழி சொன்னா அதோட அந்த தவறான ஒரு பார்வையில் அது எடுக்கப்பட்டுவிடும். ஆனால் நான் நினைக்கின்றேன், பாடசாலைகளில் வருமானம் கிடையாது. நந்தகுமார் சொன்ன மாதிரி பாடசாலைகளில் எங்கள் நேரமும் எங்கள் பணமும் தான் செலவழிக்கின்றது. ஒரே ஒரு சில வேளைகளில் வந்து அவர்கள் சிலர் நன்றாக நடத்தினால் மற்றவர்கள் யோசிக்கிறார்கள் இது மூலம் ஒரு இலகுவான விஷயம் என்று சொல்லி தாங்களும் ஒரு சமுதாயத்தில் ஒரு பேர் எடுக்கிறதுக்கான தான் அவர்கள் அந்த செய்வார்கள். இந்த கோயில் ரெஸ்டி மாதிரி. ஆமா, நிச்சயமா. சரி, ஆகவே வந்து நல்லது. இது மட்டும்தான் இந்த பிரச்சனை, இந்த நிர்வாக பிரச்சனைக்கு வர காரணம் அது மட்டும்தான். பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி பேர் எடுக்கிறது, மற்றது பேர் எடுத்தவரை விழுத்தோம் என்றது. மிக நன்றி நந்தகுமார். நான் சொல்ல வந்தேன்னா, நேற்று நாங்கள் எங்களோட பாடசாலையில் தான் இந்த பட்ட
கட்டளை நடந்தது. நாங்கள் 4 மணித்தியாலம் ஒதுக்கி இருந்தோம். ஆனா 1 மணித்தியாலத்து தான் திரு நந்தகுமாருக்கு கொடுத்திருந்தோம். ஆனா அவர் சொல்ல தொடங்கின அப்புறம் எங்களுக்கு தெரியாது அவர்கிட்ட கணக்கு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவர் சிட்னிக்கு போக முதல் நாங்கள் அவர்கிட்ட இருந்த மிச்ச விஷயங்களை அறியணும் என்றதுக்காண்டி நாங்கள் அவசரமாக செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி தொடக்கம் 9 மணி மட்டும் ஹரோ ஹைஸ்கூலில் இன்னொரு பட்டியலை நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ஹரோ ஹைஸ்கூலுக்கு 7 மணி தொடக்கம் 9 மணி உள்ள பட்டறைக்கு வரணும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றி உங்களுக்கு, மிக நன்றி. ஓகே, சரி. ஆசிரியர்களுடைய பங்களிப்பு ஒரு தமிழ் பாடசாலையில ஒரு ஆசிரியருடைய பங்களிப்பு என்ன? ஆசிரியர் தான் முக்கியமான பங்களிப்பு. ஏனென்றால் பாடத்தை கற்பிக்கிறது ஆசிரியர், அதை சுவைப்பட கற்பிப்பது ஆசிரியர். ஒரு மாணவன் அடுத்த வகுப்புக்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற சக்தி ஆசிரியருக்கு இருக்கிறது. ஆகவே ஆசிரியர் முக்கியமான பாத்திரம் அது. ஆனால் எங்களுடைய ஆசிரியருக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் தொண்டர் ஆசிரியர்கள். அவர்கள் வேலைக்கு போகிறார், 5 நாட்களும் வேலைக்கு போகிறார்கள். அதுக்கு பிறகு வீட்டு வேலைகளை பார்க்க எங்களுடைய ஆசிரியர்களில் பெரும்பாலான ஆசிரியர்கள் பெண்கள் வீட்டு வேலைகள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சனிக்கிழமைகளோ ஞாயிற்றுக்கிழமைகளோ குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து கல்வி நிலையத்துக்கு வர வேண்டி இருக்கிறது. வருவதற்கு முன்னாலே தம்முடைய வேலைகளை செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அதை விட பாடங்களை தயாரிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆசிரியர்களுடைய பணி அல்லது இந்த சமூக மொழி பாடசாலைகளில் இருக்கிற ஆசிரியர்களுடைய பணி மிக மிக உன்னதமானது. வணக்கம். 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 நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஆசிரியருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ற அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் பேரண்ட்ஸோ நாங்கள் கூட்டிக் கொண்டு விட்டதுக்காக அங்க போகிறோம் வாரம். மற்றது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காயம் இருக்குது. நண்பர்களை சந்திக்கிறார்கள். அதுக்காக பள்ளிக்கூடம் போக விரும்புகிறார்கள். தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு இப்ப ஆசிரியர் சொன்ன போல அந்த கல்வியில ஒரு அதாவது ரசனை ஒரு இப்ப சாப்பாட்டுல நாங்கள் ஒரு கலரை இனிப்ப போட்டு கொடுக்கல அது சாப்பிடுவார்கள். அதே சாப்பாட்டை சும்மா அவிச்சு வச்சா சாப்பிட மாட்டோம். அந்த கருத்தை நான் தமிழ படிப்பார்கள். இரண்டா அவர்கள் நினைக்கிறார்கள். மிக நன்றி உங்களுக்கு. என்ன சரி, இது 2 விஷயம். இப்ப எனக்கு அந்த இவர் இந்த நேயர் பேசின அப்புறம் 2 விஷயம் வருது. ஊர்ல பள்ளிக்கூடம் போறதுக்கு விரும்ப மாட்டேங்குது பிள்ளைகள் இல்லையா? ஏன்னா அடி பாடமாக்கணும் நிறைய பிரச்சனை. ஆனா இங்க வந்து பொது பாடசாலைக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு ஆர்வம். ஏன்னா நீங்க சொன்னது போல அந்த பொது பாடசாலைகள் அந்த ஆர்வத்தை தூண்டுகின்றன. இங்க ஒரு நெருக்கடி கொடுக்கறது இல்ல பிள்ளைகளுக்கு. அப்ப ஆனா இவர் இந்த நேர் சொல்றது போல இப்ப தமிழ் பள்ளிக்கூடம் போறது வந்து நண்பர்களை சந்திக்கிறதுக்காக மட்டும் அல்லது நண்பர்கள் அங்க போய் பொழுத கழிக்கிறதுக்காக மட்டும் என்ற ஒரு மனநிலை பிள்ளைகளுக்கு இருக்குதான்? ஆம், நண்பர்களுக்காகவும் மாணவர்கள் வருகிறார்கள். சென்னையிலும் அது நடைபெறுகிறது. அப்படி வருபவர்களை பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய ஊட்டக்கூடிய தமிழ் உணர்வை அல்லது தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுக்க அல்லது ஒரு பாடத்தை நடத்துவதற்கு நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கிறதோ இங்க உள்ள பொது மெயின் ஸ்ட்ரீம் பாடத்திட்டங்கள் இருக்குதானே, அதே போல ஏன் தமிழை கொண்டு வர இல்லை? என்ன காரணம்? ஏன்னா அந்த பாடத்திட்டங்கள் மிக சுவையாக அருமையாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கிற பாடத்திட்டங்கள் பிரதான கல்வி கூடங்கள் ஏன் தமிழ்ல அப்படி கொண்டு வரலாம இருக்கு? கொண்டு வரலாம் தானே? எத்தனை வருஷம் ஆயிடுது நாங்க வந்தீங்க? தாராளமாக கொண்டு வரலாம். நீங்கள் நல்ல கேள்வி. எத்தனையோ வருடங்கள் கணக்கை நாங்கள் சொல்லுகிறோம், பிரித்தானியாவில் சரி அல்லது ஆஸ்திரேலியாவில் சரி. ஆனால் இந்த தமிழ் பள்ளிக்கூடங்களை நான் இதுதான் சொன்னேன், நாம் தனித்தனியே நடத்துகணுமே தவிர நாம் ஒன்றுபட்டு செயற்படவில்லை. நாம் ஒன்றுபட்டு செயற்பட்டால் பல விடயங்களை திட்டமிட முடியும். அதாவது நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொன்ன இந்த விடயங்கள் பிரதான பாடசாலைகளிலே அதற்கென்று ஒரு திணைக்களம் தனியாக இயங்குகிறது. ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கு ஆசிரியர்களை பயிற்றுவதற்கு தனியாக பல்கலைக்கழகங்களை பேராசிரியர்களை வாடகைக்கு அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்றேன் அவ்வளவுக்கு போகணும் அந்த மாதிரிய இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி இங்க யாராவது ஒருவர் முயன்று வர வேண்டும். இப்பொழுது நான் என்னுடைய சுய விருப்பிலே தான் நான் ஜெர்மனிக்கு வந்தேன். என்னுடைய குடும்ப இல்லத்துக்கு என்னுடைய சுய விருப்பிலே தான் நான் லண்டனுக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன் என் நண்பரை பார்க்க. அவன் நண்பரை பார்க்கிற பொழுது நவேந்திரனை நான் சொன்னேன் என்னுடைய சுய விருப்பிலே தான் கேட்டேன். நான் 2 ஆசிரியர்களை சந்திக்க முடியுமா என்று கேட்டேன். என்னுடைய விருப்பிலே தான் கேட்டேன். இப்படி யாராவது ஒருவர் முயற்சிக்க வேண்டும். முயன்றால் தான் அது முடியும், அல்லாவிட்டால் நடைபெறாது.
அப்படி ஒருவர் முயற்சித்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். அப்படி ஒருவர் முயற்சிக்கின்ற பொழுது அவருக்கு நிறைய உதவிகள் தேவை. நான் இங்கே இன்னும் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் நண்பர்கள், அவர் எனக்கு உண்மையில் அண்ணர். 98ஆம் ஆண்டிலிருந்து அவர் எனக்கு பழக்கம், இணையமூடாக சிவா பிள்ளை. அவர் இந்த கணினி வழியாக இந்த தமிழ் கற்பித்தலில் மிகுந்த ஆர்வத்தோடு அவர் நீண்ட காலம் செயற்பட்டு வருகிறார். அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை நேரடியாக. இப்பொழுதுதான் நான் அவரோடு பேசினேன். நான் பிரமித்து போனேன் அவரிடம் இருக்கின்ற அந்த அந்த ஆற்றலை வைத்து, அந்த வளங்களை வைத்து. அப்படிப்பட்ட வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம். ஆகவே இதை நாம் கலந்து ஒன்றாக சேர்ந்து பேசி கலந்து பல்வேறு எண்ணங்களையும் சேர்ப்பதன் மூலமாகத்தான் நாம் ஒரு சரியான திட்டமிடலை செய்து ஒரு வார ரீதியாக எப்படி இந்த சுவையூட்டல், அதாவது அந்த நேயர் சொன்னது போல சும்மா சாப்பாடு தான் கொடுக்க போறோம், அதுக்கு ஒரு வர்ணத்தை தீட்டி ஒரு சுவையை சேர்த்து எப்படி அந்த ஊட்டலை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய பாடத்திட்டம் திருப்தியா இருக்குதா ஆஸ்திரேலியாவில்? திருப்தியாக இருக்கிறது என்பது பிள்ளைகளுக்கு விருப்பமா இருக்கா அந்த பாடத்திட்டம்? பிள்ளைகளுக்கு எப்படி கற்பிக்கிறோம் என்பதிலே தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. அதிலே தான் நாம் இன்னும் கொஞ்சம் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன வித்தியாசத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆனா ஆனா அம்மா தானா இன்னும் இருக்குது? ஆனா என்றால் அம்மான்னு சொல்றது நான் கேட்கிறேன். அந்த முறையை கேட்கிறீர்களா? முறை இல்லை, ஒரு எழுத்தை அறிமுகம் செய்கிற பொழுது அது தொடர்பான சொல்லை சொல்லி அறிமுகம் செய்கிற வழக்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. அது எந்த எழுத்தை முதலில் சொல்ல வேண்டும் என்பதிலே தமிழிலே 2 வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனாவில் தொடங்கக்கூடாது, பானாவில் தொடங்க வேண்டும், டானாவில் தொடங்க வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது. மற்றபடி எழுத்தை சொற்களோடு இணைத்து சொல்லுகிற வழக்கம் அது நமக்கு இருக்கிறது. அது எல்லா மொழிகளிலுமே இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பாடத்தையும் நடத்துகிற பொழுது புதிதாக ஒரு எப்படி அது சுவையை ஊட்டலாம், அதாவது ஒரு வாசிப்பு பாடத்தை அல்லது ஒரு எழுத்து பாடத்தை நடத்துகிற பொழுது எப்படி அதை வித்தியாசமாக செய்யலாம். அடுத்து இலங்கையில பதிப்பிக்கிற பாட புத்தகங்களை கொண்டு வந்து இங்கே படிப்பிக்கிற சரியா? இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் நேற்றும் அதை பற்றி பேசியிருந்தேன். கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் பிரின்சிபல்ஸ் என்று 8 அடிப்படைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு சமூக மொழியை கற்பிப்பதிலே அடிப்படையான 8 கோட்பாடுகள். இதை நம்மவர்கள் கண்டுபிடித்ததில்லை, அது வெள்ளைக்காரர்களை கண்டுபிடித்தது. அதில் ஒன்று வந்து அந்த கற்பிப்பது மாணவனுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இட் should be relevant to the child. அப்ப இலங்கையில் ஒரு பாடப்புத்தகத்தை கொண்டு வந்தால் அங்கே இருக்கின்ற அந்த உரைப்பகுதி என்பது எங்களுடைய மாணவர்களுக்கு சற்றிலும் பொருத்தமில்லாத ஒரு பகுதி. அதை கற்பிக்க முடியாது. அவை அந்த இதிலே தான் ஆசிரியருடைய பங்கு பெரிய பங்கு. நான் சொல்லேன், இப்படி தொழிலும் பார்த்து கொண்டு வருகிற இந்த ஆசிரியர் தன்னுடைய நேரத்தை செலவழித்து இந்த மாணவனுக்கு பொருத்தமான உரைப்பகுதியை தேடி எடுத்து அதை பொருத்தமான வடிவத்திலே கொடுப்பது என்பது மிகப்பெரிய வேலை. அதுதான் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக கனடால இருந்து ஒரு பிள்ளை இந்தியாவுக்கு போகுது. அப்ப அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அந்த அறிவிப்பாளர் கேட்கிறார், நீங்க நிலாச்சோறு சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளை சொல்லுது, நாங்க நிலாவியே காணலையே. நன்றி உங்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நந்தகுமார், எவ்வளவு நேரமும் எங்களோடு கலந்து கொண்டு பேசியமைக்கு வணக்கம். நல்லது, இத்தோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நன்றி. Viz Mobile is my favorite.